எழுத்தாளர் அழகுமித்ரன் எழுதிய பௌர்ணமிக்கு முந்தைய நாள் புத்தகத்திலிருந்து கருங்காலிகள் சிறுகதை. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான வள்ளுவன் மலையின் அடிவாரத்தில் காட்டை ஒட்டி அமைந்துள்ள கிராமம் தாழையூத்து தோப்பு. பரளியாற்று காயல் காற்று இந்த கிராமத்தை சுற்றியே வீசும். சில நேரங்களில் காயலில் கடல் போல அலை எழும். அதை பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் ஆடி மாதம் வர வேண்டும். எனக்கும் இந்த ஊர் புதியதுதான். தேக்கு மரங்களும் பெக்காலி மர தோட்டங்களும் பச்சை கம்பளம் விரித்த புல்தரையில் வளர்ந்து ஓங்கி குடையாக சாய்ந்து தோரண வாயில் போல் வளைந்து நிற்கும் மஞ்சள் மூங்கில் தோட்டமும், அதன் அருகில் தாமரையும் அல்லியும் படர்ந்து தண்ணீரே தெரியாதபடி மலையின் பாதங்களை தாளாட்டும் ஒரு குளமும் உண்டு. இந்த குளம் நீர் ஓடைகளோ மழை வெள்ளம் பாய்ந்து வந்தோ நிரம்புவதில்லை. அந்த மலையின் பாறையில் அடிப்பகுதியில் இருந்து நீர் சுரக்கும் என்பதை விட கனியும் என்றே சொல்ல வேண்டும். எந்த கோடையிலும் தண்ணீர் இருக்கும். பண்டைய காலங்களில் இந்த ஊர் மக்கள் இந்த குளத்தில் இருந்துதான் குடிக்க நீர் எடுப்பார்களாம். ஒரு பக்கத்தில் தாழை மரம் சூழ்ந்து ஓங்கி வளர்ந்திருக்கும். அதன் பக்கத்தில் இருந்தும் நீர் சுரக்கும் என்பார்கள். காட்டு மாடுகளும் மிளாக்களும் யானைகளும் வந்து நீர் அருந்துமாம். நல்ல வெயில் காலத்தில் புலிகளும் நீர் குடிக்க வருமாம். நான் மிளாக்கள் நீர் குடிப்பதை பார்த்திருக்கிறேன். தண்ணீர் எப்போதுமே சில் என்றே இருக்கும். ஊத்துக்குழி குளம் என்றே இப்போதும் கூறுகிறார்கள். காட்டு பகுதியாக இருந்தாலும் கண் பார்வையில் வீடுகள் தெரிவதால் காடு போன்ற பயமே வராது. ஆனால் கண்ணிற்கு பசுமையும் குளுமையும் இங்கு வந்தால் தானாக ஒட்டிக்கொள்ளும். ஆம், எனக்கு இந்த ஊர் புகுந்த வீடு. கள்வனின் ஊர். ஆம், அவன் கள்வன்தான். எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? ஆசை 60 நாள் முடிவதற்கு முன்னால் என்னை தவிக்க விட்டு சென்ற தருதலை, அறிவையை அனுபவிக்க தெரியாத முட்டாள், பெண்ணை அள்ளாமல் பணத்தை அள்ளப்போன பண பிசாசு, மோகம் 30 நாளையும் எட்டாமல் என்னை மோகத்தால் மருட்சி கொள்ள வைத்த பாதகன், என் கற்பை கடைந்தெடுத்த காமுகன், என் அன்பான காதலன். அவனை பின் எப்படித்தான் திட்டாமல் இருக்க முடியும்? தினமும் இரவு 9 மணியானால் செல்பேசியில் என்னை அழைப்பான். பேசி பேசியே என்னை சூடேற்றி விடுவான். என் தவிப்பு பரளியாற்று காயல் போல் அடங்காமல் அல்லவா அலைப்பாகிறது. 7 மணிக்கெல்லாம் அடங்கிவிடும் இந்த மலை கிராமம். என் நிலை தெரியாமல் தூங்கி விடுகிறது. பக்கத்து வீட்டு விசித்ரா அக்கா கூட 8 மணிக்கெல்லாம் தொம் என்று கணவன் கொடுக்கிற அடியை வாங்கிவிட்டு ஒப்பாரி வைத்து ஊரை கூட்டி சமாதானமாகி சல்லாபம் செய்து தூங்கி விடுகிறாள். குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்பது போல விடியும் முன்னே கணவன் கதிருடன் ரப்பர் தோட்டத்தில் பால் வெட்ட உதவிக்கு போய் விடுகிறாள். அவள் 2 குழந்தைகளையும் நானும் என் மாமியாரும் குளிக்க வைத்து சாப்பிட வைத்து பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கிறோம். விசித்ரா அக்கா விசித்திரமானவள்தான். நான் இப்படி விரசமாக நினைப்பதற்கு அவள்தான் காரணம். சை, இப்படியும் இருப்பாள்களா பெண்கள்? எவ்வளவு ஆபாசமாக பச்சையாக படுக்கையறை பல்லவிகளை பங்கமில்லாமல் பகட்டு காட்டாமல் பேசுகிறாள். இந்த ஊரில் பாதி பெண்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். காடுகளிலும் தோட்டங்களிலும் வேலை பார்ப்பவர்கள் அதிகம். அவர்கள் அடுத்தவர் படும் பாட்டை பேசுவார்கள். பெண்களும் ஆண்களும் சகஜமாக பேசினாலே கதை கட்டி விடுவார்கள் இந்த ஊர் பெண்கள். ஏக்கா, கேட்டியலா? நம்ம சரோஜா வீட்டுல கள்ளம் ஏறி இருக்கான் தெரியுமா என பக்கத்து வீட்டு தாயி மாமி கேட்டுக்கொண்டே எங்கள் வராந்தாவில் உட்கார்ந்தாள். எதுக்கு, எப்ப என ஒரு இழுப்பு இழுத்து கேட்டார் என் மாமியார். எதுக்கு வருவானுவ? அவ என்ன பொண்ணும் பணமும் அடுக்கி வச்சிருக்கா. எதுக்குத்தான் வாரானுவளோ? இதோட 1 மாசத்துல 3 தடவை கள்ளம் வந்தாச்சு. அவ பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு போன மாசம் போனஸ் கிடைச்ச பணத்துல 3 பவுன் எடுத்தால, அது இங்குள்ள கள்ள பயிலுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிதான், பாத்தியாளா அக்கா? அப்ப இது அரைஞ்ச கள்ளம்தான். நீ அதுக்கு முன்ன அவளுக்கு மாப்பிள்ளை கூட்டுக இல்லையா? ஐயோ, நான் அப்படி செல்ல வரல, கள்ளை வந்தான்னு தான் சொன்னேன். இங்க பாரு, கண்ணுல காணாத எதையும் செல்லப்படாது. ஒன்ன போல உள்ள ஆளோளுக்கு பக்கத்து வீட்டுல காத்துல செடி அசைஞ்சாலும் யாரோ போறது போல தெரியும் என என் மாமியார் அருமையான பதிலை சொன்னார். தாய் மாமி பத்த வச்ச நெருப்பு பத்தாமல் போனதால் நான் வாரேன் என்று நடையை கட்டினாள். எனக்கு உள்ளூர சிரிப்பாக வந்தது. நேரம் மதியம் 3 மணியை தாண்டி இருந்தது. எனது மாமியார் வீட்டின் முன் கிடந்த பெஞ்சில் ஒரு குட்டி தூக்கம் போட அப்படியே தலை சாய்த்தாள். விசித்ரா அக்காள், மதியே காயலுக்கு குளிக்க போமா என கேட்டுக்கொண்டு வந்தாள். வரல அக்கா, காலையில தான் குளிச்சேன். வேணும்னா விறகு எடுக்க போவோம். யாரோ குளத்துக்கு மேல உள்ள காட்டுல இருந்து கருங்காலி மரம் வெட்டி இருக்காங்க. காடம் மாறுவ சுத்திக்கிட்டு கிடக்கானுவ. அதுக்கு என்ன, நாம காஞ்ச சுள்ளி விறகு தானே எடுப்போம். இப்ப புதுசா ஒரு காடம் வந்திருக்கியான்.
அவன் பயங்கர ஆளு. எதுக்கு வந்த, ஏன் வந்த, உனக்கு மாப்பிள்ளைக்கு பேர் என்ன, அவன் என்ன செய்யறான் என்னன்னு எல்லாம் கேட்பான் என்றாள் விசித்ரா அக்கா. நான் மெதுவாக அவளை அழைத்து கொண்டு வீட்டின் பின்பக்கமாக கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போனேன். எதுக்குட்டி தரதரன்னு இழுத்துட்டு போறா என கேட்டாள். மாமி உறங்கி கிடக்குல்ல, நீ இங்க வா. என்ன சொல்லு. அக்கா சரிதான், நான் முந்தா நாள் சீட்டு விளையாடுக தோட்டத்துக்கு விறகு பொறுக்க போனேன். என்ன அப்படியே பார்த்தான் காடேன். யாரு எதுக்கு வந்தேன்னு கேட்டான். நான் விறகு பொறுக்க வந்தேன்னே. விறகு எடுக்க கூடாது, நீ நினைக்கிற மாதிரி காடு நல்ல இடம்ல, இங்க உள்ளவங்களும் நல்லவங்க கிடையாது போன்னு விரட்டினான். என்னதோ அவனுக்கு அப்ப விட்டு காடு போல பேசினான். பட்டி பைய நாசமா போறவன் விளங்க மாட்டான் என்றேன். உன்னையாவது விரட்டினா, எனக்கு மாப்பிள்ளை சும்மா அந்த வழியா ஆத்துக்கு போனதுக்கு எதுக்கு வந்த, ஏன் வந்த, கருங்காலி மரம் வெட்டுனது யாரு உனக்கு தெரியுமா, உங்க ஊர்க்காரனுவ தான் சொல்லுன்னு மிரட்டி இருக்கான். எனக்கு தெரியாது சார், நான் ரப்பர் பிளான்டேஷன்ல வேலை செய்யறேன் சார்னு சொன்னதுனால விட்டுருக்கான். ஆளு நல்ல வாட்ட சாட்டமா அழகா இருக்கான்ல என்றாள் விசித்ரா. வாட்ட சாட்டமா இருந்த உனக்கு என்ன? இல்ல, அவன் பாக்குற பார்வை பார்த்தா ஒத்தைக்கு போகும்போது ஏதாவது செய்திடக்கூடாதுல்ல. என்ன செய்வான், விறகு எடுத்ததுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவானா? அதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அது செய்ய மாட்டான். பின்ன வேற என்ன செய்வான் என்றேன். பொம்பளைய என்ன செய்வான் தெரியாதா? அப்படி கிட்ட வந்தா ஒரே மிதி. மிதிக்க ஒன்றும் நேரம் கிடைக்காது. அதுலேயும் எல்லாரும் நைட்டி போட்டுட்டுல அலையிறிய, அதனால பார்த்து நடந்துக்க. முடிஞ்ச பிறகு கேஸ் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காது. ஏன் நடக்காது? கேஸ் கொடுத்தா அவனுக்கு வேலை போகும், நமக்கு மானமில்ல போகும். உனக்கு ஏன் அக்கா புத்தி அங்க போகுது? நாட்டுல இப்போ நான் சொல்றது தானே நடக்குது. நம்ம இடத்துல சிலர் சில காரியம் நடக்கணும்னு கருங்காலி காட்டுல போவாங்க. வெட்ட வேண்டியதை வெட்டி பொண்ணு போல கொண்டு வருவாங்க. அப்ப காடன் மாறுவ வந்தா பல்ல காட்டி என ஏதோ சொல்ல வருவதற்கு முன், நீ சும்மா நாக்கு மேல பல்ல போட்டு பேசாத. கொஞ்சம் முன்னாடிதான் தாய் மாமி சரோஜா அக்காவை தப்பா சொன்னான்னு மாமி ஒரு பிசுறு அறுப்பு கொடுத்தது. கெட்ட வார்த்தை மட்டும்தான் பேசல, ஆளு ஒன்னும் சொல்ல முடியாம பம்மி போனாங்க தெரியுமா? ஓ, வணக்க மாமி இந்த ஊருக்காரிய என்ன தப்பு செய்தாலும் வெளியே சொல்லாது. உனக்கு மாமியும் கொள்ளலாம், நீயும் கொள்ளலாம். போவியா அங்க? சும்மா எதையும் சொல்லாத அக்கா. இந்த காடுல இருட்டினதுக்கு அப்புறம் விடியறதுக்குள்ள என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமா? உனக்கு மாப்பிள்ள ஃபாரின் போனதுனால தப்புனா, இல்லன்னா களியாம்பறையா போய் காடன்மாருக்கு கையால குத்து வாங்கி செத்துருப்பான். என்ன தடி வெட்ட போவாரா? சே, அப்படி போக மாட்டான். ஒலத்தி கல்லு குடிக்க வேண்டி இந்த கள்ள பயிலொழுக கூட அலைவான். சுந்தரம் காடரு நல்ல காடரு. உனக்கு மாமா கிட்ட சொல்லி விலைக்கு ஆக்கும். அவனை ஃபாரின் போறதுக்கு பணம் சப்போர்ட் பண்ணி வண்டி ஏற்றி விட்டது, அதனால பிழைச்சான். இல்லைன்னா காடம் மாறுவ யாராவது கேஸை போட்டு உள்ள தள்ளியிருப்பானுவ. ஃபாரின் போய் வந்ததுனால இந்த நல்ல பெண்ணை கட்டுனான் என சொல்லிக்கொண்டு சிரித்தாள். எனக்கு என்னவோ போல் மனதுக்கு தோன்றியது. ஒரு கருத்த வாலாட்டும் குருவி ஆம் என்பது போல வாலை ஆட்டி ஒரு சுற்று சுற்றியது. இங்க என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்குதியே என கேட்டுக்கொண்டு வந்தார் மாமி. ஒன்னும் இல்ல மாமி என்றோம். விசித்ரா அக்கா, யாரோ காட்டுல கருங்காலி மரத்தை வெட்டிட்டு போயிட்டானோலாம். காடம் மாறுவ ஆளை பிடிக்க சுத்திக்கிட்டே இருக்கானுவ, அதை சொல்லிட்டு இருந்தோம். வேற யாரு? கொஞ்சம் கருங்காலி பயிலுவ கிடக்கானுவல்ல, தின்னுக இடத்துல 4 செய்கிறவனுவ. பிடிச்சிட்டு போட்டு எங்கிருந்தோ வந்தவனுவ தானே ஆளுகது. அவனோடால தான் இங்க உள்ளவனுக்கும் கிடப்பில்லை. நீங்க பேசாம உங்க சோழிகளை பார்த்துட்டு போங்க. நீ உனக்கு மாப்பிள்ளைய 5-6 நாளைக்கு தேலா பாலாடு நடக்க சொல்லாத. பிராந்திய வீட்டில் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு உறங்க சொல்லு என்றாள் மாமி. நம்ம சொன்னா எங்க மாமி கேட்காரு? நீயும் கொஞ்சம் வாயை குறைக்கணும். ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தா நாம பேசாம இருக்கணும். பேசாம இருந்தா ஏண்டி பேசாம இருக்கா, எந்த மாப்பிள்ளைய நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டு குத்துறாரு. அதுக்கு இப்ப நீ இல்ல அவனை அடிக்குதியா? பின்ன எத்தனை நாளைக்கு மாமி பொறுத்து போறதுக்கு? பேசாம இரு, பிள்ளைகள் வளர்ந்துட்டு வருது, பொறுத்து போ, எல்லாம் மாறும். நல்ல வேளை போன வருஷம் கிளவி செத்தா, இல்லைன்னா உனக்கு ஒரு நாளும் குத்துக்கும் அடிக்கும் இடிக்கும் குறவே இல்லை. சரி போ, பிள்ளைகள் பள்ளியோட விட்டு வந்திருக்கோம் என மாமி விசித்ரா அக்காளை அனுப்பி வைத்தார். எனக்கு விசித்ரா அக்காவின் பேச்சை கேட்கும்போது சிரிப்பாக வரும். நான் தொரப்பையை எடுத்துக்கொண்டு வீட்டின் 4 பக்கமும் குப்பைகளையும் இலை சருகுகளையும் கூட்டி வைத்தேன். மாலை 6 மணி ஆகும்போது கூட்டி வைத்த குப்பைகளின் மேலே 2 தேங்காய் தொண்டுகளை வைத்து தீ மூட்டுவோம். இல்லை என்றால் கொசு கடித்து வீட்டில் இருக்க முடியாது. என் மாமா 5 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்து விடுவார். அவர்தான் தீ மூட்டுவார். இன்று என் மாப்பிள்ளை போன் பேசும்போது
பழைய வண்டவாளங்களை கேட்டு வாயை அடைக்க வேண்டும் என மனதிற்குள் நினைத்து கொண்டேன். இருந்தாலும் எனக்கு நேரம் போகவில்லை. அப்படியே மூங்கில் காடு வழியே அல்லி குளத்திற்கு போய் அந்த கரை பக்கம் உட்கார்ந்தால் மான்கள் தண்ணீர் குடிக்க வருவதை பார்க்கலாம் என்று ஒரு டவலை எடுத்து மாறாப்பாக நைட்டி மீது போட்டுவிட்டு குளத்தை நோக்கி நடந்தேன். சீட்டு விளையாடும் தோட்டம் தாண்டும் போது 4 பேர் உட்கார்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தனர். அவர்கள் பாதை அருகில் உட்கார்ந்து எதுவும் பேசாமல் சீட்டை பார்ப்பதிலே குறியாக இருந்தனர். நான் அவர்கள் யார் என்று பார்த்தேன். எங்கள் ஊரில் உள்ளவர்களின் முகங்களாக தெரியவில்லை. அவர் கையில் இருந்த சீட்டுகளில் அரைக்குறை ஆடையுடன் உள்ள பெண்களின் படங்கள். நான் திரும்பி போகலாம் என்று நினைத்தேன். இருந்தாலும் மனம் வரவில்லை. குளம் வரை போய் இயற்கை காற்றை சுவாசித்து வர தீர்மானித்து விட்டேன். அந்த அந்தி சாயும் நேர இயற்கையை ரசிக்க மூங்கில் தோட்டத்திற்குள் நுழைந்து விட்டேன். மூங்கில் தோட்டம் இன்று இளம் பச்சை கலந்த மஞ்சள் நிறத்தில் சூ சூ என்று காற்றோடு என்னை வரவேற்றது. அந்த அழகான பஞ்சு புற்களும் காய்ந்த மூங்கில் இலைகளும் என் பாதத்தை தாங்கின. மூங்கில் தோட்டத்தை கடக்கும்போது குர் குர் என்று 2-3 குரங்குகள் பலாமரத்தை ஆ என்று பார்த்து கொண்டிருந்தன. எனக்கு இவை ஏன் பலாமரத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றன என தோன்றியது. நானும் பலாமரத்தை பார்த்தேன். மேல் உச்சாணி கொம்பில் 10க்கு மேற்பட்ட பலாக்காய்கள் பெரிதாக மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் முள் முள்ளாக தொங்கிக் கொண்டிருந்தன. அதில் ஒரு மலையணில் அந்த குரங்குகளை பார்த்தவாறே ஒவ்வொரு பலாக்காய்கள் மேலும் ஏறி தாவி அதன் மேல் ஊர்ந்து பட்டு போன்ற புஷ் புஷ் என்று வளர்ந்திருந்த வாலை ஆட்டி பலாக்காய்களை தடவி கடந்து சென்றது. 4-5 காய்கள் தாவிய பிறகு ஒரு காயை தன் அழகிய வாயால் கடித்து தோலை கரம்பி துப்பியது. அது பழம். எது பழம் என்று கண்டுபிடிப்பதற்காக அணில் ஒவ்வொரு காயாக தாவி நுகர்ந்து பார்த்தது போல. என்ன ஒரு அறிவு என்று வியந்து நின்றேன். அந்த அணில் மேல் தோலை கடித்து 1-2 பலாச்சுளைகளை எடுத்து தின்றதும் குரங்குகள் பாய்ந்து வந்தன. அணிலை பார்த்து பல்லை ஈ என இழித்து காட்டின. அந்த மலையணில் நின்றால் அடித்து கொன்றுவிடும் இந்த குரங்குகள் என்று எண்ணி பயந்து தாவி அடுத்த பலாமரக் கிளையில் நின்று பரிதாபமாக பார்த்தது. குரங்குகள் பலாப்பழத்தை பீத்து சாப்பிட ஆரம்பித்தன. அந்த காட்சி நாட்டில் வலிமையுள்ள மனிதர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் சாதாரண எளிய மக்களை மிரட்டி காரியம் சாதிப்பது போல இருந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சி நாட்டில் மட்டுமல்ல காட்டிலும் நடைபெறுகிறது என்பதை புரிந்தவாறு குளத்தின் கரையில் சென்றேன். வள்ளுவ மலையின் தாழ்வாரம் பல வினோதமான விலங்குகள் உலாவரும் வீதி. குளத்தின் இடது பக்கமாக சென்றால் கருங்காலி மர காட்டிற்குள் சென்று விடலாம். அரிய வகை மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி காலியாக்கி விட்டதில் பெரும் பங்கு கோணத்துக்காரன் ஊரையே சாரும். கொம்புகளில் கிளைகள் கொண்ட மிளாக்கள் நீர் அருந்த கூட்டம் கூட்டமாக அங்குமிங்குமாக மருங்க பார்த்தவாறு மெல்ல அசைந்து வருகின்றன. கொம்புகள் இல்லாத மான்கள் முதலில் நீர் குடிக்க தலையை மெதுவாக தாழ்த்துகின்றன. நான் அந்த தாழைமர மறைவில் மறைந்து நின்று கொண்டு ரசித்தேன். பெண் மிளாக்கள் குடித்து தலை நிமிரவும், ஆண் மிளாக்கள் கொம்புகளின் பாரத்தால் சட்டென்று தலையை தாழ்த்தி தண்ணீர் குடிக்கின்றன. என் பின்னால் யாரோ வருவதாக எனக்கு தோன்றியது. சருகு லேசாக சரசரக்கும் ஓசை. நான் நிற்கும் இடம் தாழைமர பகுதியாச்சே. அங்கெல்லாம் போய் பப்பரப்பேன்னு நிற்காத, பாம்புகள் தாழம்பூ மனத்திற்கு வரும் என மாமி கூறுவார்களே, பாம்பாக இருக்குமோ என நினைக்கும் போது என் உடம்பு பயத்தால் விற்றென்று சிலிர்த்து இரத்தம் சர்ரென்று தலைக்கு ஏறியது போல் உணர்ந்து திரும்பி பார்த்தேன். சீட்டு விளையாடி கொண்டிருந்த அந்த 4 பேர்களில் கட்டையாக குண்டாக இருந்த ஒருவன் என்னை பார்த்து சிரித்தான். நானும் லேசாக சிரித்தேன். ஒல்லியாக நீண்ட முடி வைத்த ஒருவன், அண்ணி அழகா இருக்கு என்றான். என் முகம் இறுகியது. இப்பவும் அழகா இருக்கு என்றான். நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பயத்தை காட்டிக்கொள்ளாமல், என்னல வேணும் என கேட்டேன். அதில் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க சுருட்டை முடி பையன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா நாங்கள் 4 பேர் மட்டும்தான் என்றான். ஒருவன் எதுவும் பேசாமல் என் மாராப்பையே பார்த்தான். நான் டவலால் மாராப்பை சரி செய்தேன். லே வேண்டாம், ஊராக்கும் பிரச்சனை வரும்
என்றேன். அந்த சுருட்டை முடிக்காரன் என்னை நோக்கி கையை நீட்டினான். நான், லேய், சத்தம் போட்டேன்னா ஒருத்தனும் உயிரோட போக மாட்டிய என்று லேசாக கூறியவாறு பின்வாங்கி போனேன். தாழை மரம் தடுக்கி தடுமாறி விழுந்தேன். நான் பட்டென்று எழ முயற்சித்தேன். மான்கள் இதை யாரிடம் கூறி யாரை அழைத்து வரலாம் என்பது தெரியாமல் விழித்தன. அதற்குள் சுருட்டை முடிக்காரன் சிரித்து கொண்டே என்னை நோக்கி இரு கைகளையும் விரித்து கொண்டு பிடிக்க வந்தான். சடசடவென்று காலடி ஓசை. என் முன்னால் வந்த உருவம் கையில் இருந்த கம்பால் அந்த சுருட்டை முடிக்கார பையனை ஓங்கி ஒரு அடி. அவன் நிலை குலைந்தான். அதற்குள் அடுத்த அடி. நான் தாழை மூட்டில் இருந்தவாறே பார்க்கிறேன். என்னை, எதுக்கு வந்த, ஏன் வந்த, உங்களை எல்லாம் யார் காட்டுக்குள்ள வர சொன்னது என கேட்ட காடர் தான் அடித்தார். மற்ற 3 பேரும் தலை தெறிக்க ஓடினர். இந்த சுருட்டை முடிக்கார பையனை இடது கையால் சட்டையை கழுத்து பக்கமாக முறுக்கி பிடித்தார் அவர். சார் விடுங்க சார், நான் ஒன்றும் பண்ணலை சார் என திமிரினான். அவர் மேலும் இறுக்கி பிடித்து கொண்டு, நீயும் உன் கோஷ்டியும் என்ன செய்தீங்கன்னு தெரியுமில, நீங்க எல்லா பயலும் கருங்காலி பயதான் என கூறி கையில் இருந்த வாக்கி டாக்கியில், மேல் பக்கமாகத்தான் 3 பேரும் ஓடி வராங்க, பிடிங்க என பேசினார். என்னை பார்த்து, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன் இல்லம்மா, இது மோசமான ஏரியான்னு, பாத்தியா, நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும், போமா எழும்பி கோபத்தோடு கத்திக்கொண்டே அவனை தரதரவென இழுத்து சென்றார். அந்த கோபத்தில் அவரின் கடமையும் நேர்மையும் புரிந்தது. எழுத்தாளர் அழகுமித்ரன் எழுதிய பௌர்ணமிக்கு முந்தைய நாள் புத்தகத்தில் இருந்து கருங்காலிகள் சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ J.M. Flora.